ஹாய் ஆல், இன்றைக்கான ஃபஸ்ட்டு கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ். ஓகேங்களா? பார்டர்ஸில் வந்து பேசிக் டு பிரைடல்னு இருக்கும். நம்ம இதை வந்து பார்டர்ஸ்னு சொல்லலாம், பெல்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்பிள், அதாவது பேசிக் பெல்ட் பார்டர் தான் பார்க்க போகிறோம். பேசிக் பெல்ட் பார்டருக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, பார்டர்னால் மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி இருக்கணும். சென்டரில் மட்டும் நம்ம வந்து டிசைன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து நான் ஒரு 10 டிசைன் நான் போட்டு காட்டுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நடுவில் சென்டரில் என்ன டிசைன் வரணுங்கிறத நான் சொல்லிடுவேன். நீங்கள் தான் வந்து மேலே கீழே வந்து அந்த பார்டரை போட்டு உள்ள டிசைனை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் டிசைன் பார்த்திங்கன்னா வந்து 4 லைன்ஸ் கொடுத்துருங்க. மேலே 4 லைன்ஸ் கொடுத்துட்டு சென்டர் 2 லைனை வந்து போல்டு பண்ணி விட்டுருங்க. திக் லைன் பார்த்துருப்போம்ல பேசிக்ஸில், அதை போட்டு போல்டு பண்ணி விட்டுட்டு தென் வந்து ஒரு லைன் ஹம்ப்பு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நடுவில் பார்த்திங்கன்னா ஃப்ரில்லு. ஓகேங்களா? அதான் ஹம்போட பெரிய சைஸ் தான் வந்து ஃப்ரில்லுன்னு சொல்லுவோம். அதை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே அதே மாதிரி 4 லைன்ஸு மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி 4 லைன்ஸ் கொடுக்குறோம். அதுதான் வந்து பார்டருங்கிறது. சென்டரில் வந்து டிசைன் மாற்றிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி 4 லைன்ஸ் கொடுத்துட்டு சென்டர் லைனை மட்டும் நான் வந்து போல்ட் பண்ணி விட்டுட்டேன். இதே மாதிரி தான் எல்லா இதுக்கும் வந்து நான் வந்து மேலே மட்டும்தான் வந்து போடுவேன். ஓகேங்களா? அந்த பார்டரை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுவேன். கீழே வந்து பார்டர்ஸ் வந்து நீங்கள் தான் போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி 4 லைன்ஸ் போடுறேன். 4 லைன்ஸ் போட்டு சென்டர் லைனை வந்து போல்ட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து சிங்கிள் ஹம்ப்பும் போடலாம், டபுள் ஹம்ப்ஸும் போடலாம். அதே மாதிரி போர்டு லைனுக்கு கீழே ஒரு லைன் போட்டாலும் போடலாம், இல்லை போடாமையும் இருக்கலாம். ஓகேவா? நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா காமனாக எல்லாத்துக்குமே 4 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிடுங்க. மேலே கீழே வந்து 4 லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அந்த 4 லைனுக்கு ஃபஸ்ட்டு பார்டரோட லைனுக்கு கீழே ஹம்ப்பு போட்டுருங்க. போட்டுட்டு சென்டரை வந்து இந்த மாதிரி இப்போ வந்து நான் சி மாதிரி கொடுத்து ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணிவிட்டு கீழே இந்த லைன்ஸை போட்டு கீழே மிச்சம் இருக்கிற இடத்துல வந்து ஃபில் பண்ணி விட்டுறேன். ஃபில் பண்ணி விட்டுட்டு அந்த ஹம்புக்கு மேலே கொஞ்சம் கேப் விட்டு டாட்ஸ் வைக்கிறேன். அதாவது அந்த சி மாதிரி போட்டதுக்கு சென்டரில் வந்து டாட்ஸ் வர மாதிரி போடுறேன். ஓகேவா? நான் கீழே பார்த்திங்கன்னா இந்த ஒரு இதில் வந்து பார்டர் மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி வர மாதிரி போட்டிருக்கேன். அடுத்ததுல எல்லாம் நீங்களே வந்து போட்டுக்கோங்க. எல்லாத்துக்கும் காமன் தான். ஸோ நான் எதுவும் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இல்லை. எல்லாத்துக்குமே பொதுவாக 4 லைன்ஸ் போட்டு சென்டர் 2 லைன்ஸை போல்ட் பண்ணி விட்டுட்டு ஹம்ப்ஸ் போட்டுருங்க. மேலேயும் கீழே ஒரே மாதிரி போட்டு சென்டரில் போடுற டிசைனை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹம்ப்ஸ் ஒரு லைன் கொடுத்துட்டு இப்போ வந்து வைன்ஸ் கொடுக்க போகிறேன். வைன்ஸுக்கு கீழே சேம் வந்து அந்த 4 லைன்ஸ் கொடுத்து ஹைலைட் பண்ணிக்கலாம் பார்டர்ஸை. ஓகேவா? எல்லாத்துக்குமே காமன் தான். சிம்பிளாக இருந்தாலும் ப்ரைடல் பெல்ட்டாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே காமன் தான். ஓகேவா? இப்போ இது வந்து ஒரு இன்ச்சில் போடுறோம் அப்படின்னா ப்ரைடல் பெல்ட்டுங்கிறது ஒரு 2லேருந்து 2.5 இன்ச் வரைக்கும் போடுவோம். அதுக்கும் பார்த்திங்கனாலும் சேம் தான். மேலேயும் கீழேயும் வந்து நம்ம ஒரே மாதிரி அந்த 4 லைன்ஸ் கொடுத்து இந்த போல்டு பண்ணுறது, ஹம்ப்பு கொடுக்குது. ஒரு டைம் கொடுக்கலாம், 2 டைம்ஸ் கொடுக்கலாம், 3 டைம்ஸ் கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு மேலேயும் கீழேயும் வந்து போட்டு நடுவில் இருக்கிற டிசைன்ஸ் மட்டும்தான் வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டில் ஃபில் கொடுத்துருந்தேன். அடுத்ததில் வந்து சி மாதிரி கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து வைன்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ டிசைன்ஸை வந்து கவனிச்சிக்கிட்டே வாங்க. நான் வந்து என்னோடய பாக்ஸில் வந்து அந்த இது இருக்கிற லைன்ஸ் இருக்கிறனால கீழே வந்து லைன்ஸ் போட மாட்டேன் சில டைம்ஸு. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக நான் சொன்ன மாதிரி 4 லைன்ஸ் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. பேசிக் பெல்ட்டுங்கிறனால இது வந்து சின்னதாக போடுறோம். ஓகேவா? ஒரு இன்ச்சுக்குள்ளே டிசைன் அது மாதிரி. ப்ரைடல்னால் 2லேருந்து 2.5 இன்ச் 3 இன்ச் வரைக்கும் கூட போடலாம். இது பார்த்திங்கன்னா டாட்ஸ் தான் வைக்கிறேன். டாட்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி மேலே கீழேன்னு அப்படியே ஒட்டி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து வைக்கிறேன். இதை வச்சுட்டு அகெயின் திரும்பி வந்து நீங்கள் வந்து 4 லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நான் இதே மாதிரி திருப்பி கீழேயும் 4 லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து இனிமேல் எதுலேயுமே போட மாட்டேன். ஸோ வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. லைன்ஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லைன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லைன்ஸை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். போல்டு பண்ணுறது நான் சொன்ன மாதிரி போல்டு பண்ணுங்கள்.
வச்சு பட்டை தீட்டக்கூடாது, ப்ரெஸ் பண்ணி அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி ஹம்ப் போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். எல்லா இதுக்குமே அதே மாதிரி போட்டுருங்க. ஓகேங்களா? மேலே கீழே ஒரே மாதிரி. இதுக்கு வந்து நான் வைன்ஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் வைன்ஸ் கொடுத்துருப்போம். இப்போ வந்து சென்டராக ஒரு லைன் போட்டு டபுள் வைன்ஸு கொடுக்க போகிறோம். இதுக்கும் இதே மாதிரி டபுள் வைன்ஸ் கொடுத்துட்டு கீழே வந்து அகெயின் வந்து மேலே போட்டால் சேம் பார்டரை வந்து ரிப்பீட் பண்ணிடுங்க. ஹம்ப்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை. செகண்ட் போடுற பார்டருக்கு வந்து ஹம்ப்பு போடணுன்னு அவசியம் இல்லை. போட்டாலும் தப்பு இல்லை, போடணுன்னு அவசியம் இல்லை. ஓகேவா? அடுத்த டிசைன் பார்த்திங்கன்னா நான் சென்டரில் என்ன போடணுங்கிறது மட்டும்தான் போடுறேன். இந்த டிசைன் ஆல்ரெடி வந்து வைன்ஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம், பேபி வைன்ஸ்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பேபி வைன் சென்டரில் மட்டும் போட்டுட்டு மேலேயும் கீழேயும் அந்த பார்டர் 4 லைன் போட்டு பார்டர் போட்டுருங்க. ஓகேங்களா? அடுத்த டிசைன் பார்த்திங்கன்னா சேம் வேவி போட்டுட்டு டாட் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்திங்கன்னா சேம் அந்த நம்ம 4 லைன் போட்டிருப்போம்ல, அந்த 4th போடுற லைனில் வந்து இந்த மாதிரி பெட்டல் ஷேப் போட்டுட்டு 2 பெட்டல் ஷேப் போட்டுட்டு அதை வந்து போல்டு பண்ணி விட்டுருங்க. மேலே இருக்கிற அந்த கர்வாக வர லைன்ஸை மட்டும் போல்டு பண்ணி விட்டுருங்க. கீழே வந்து நார்மலாக எப்பவும் போல் அடுத்த பார்டரோட அடுத்த செகண்ட் பார்டர் வந்து போட்டுருங்க. ஓகேங்களா? மேலேயும் கீழேயும் எல்லா இதுவுமே வந்து இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 20 பார்டர்ஸ் வரும். ஓகேங்களா? 20 பார்டர்ஸும் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் நோட்டில் வந்து ஒரு காலம் மாதிரி போட்டு பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு எல்லாமே ஒரே அளவில் வர மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்டர்ஸ் வந்து போட்டுருங்க. மேலே கீழே அந்த பெல்ட் பார்டர் வந்து போட்டுருங்க. மேலே கீழே போட்டு சென்டரில் மட்டும் கொஞ்சமாக கேப்பு விட்டுட்டு மேலேயும் கீழேயும் 4 லைன்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் வர டிசைன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா? அந்த இதில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல் ஷேப் போடுறோம். ஓகேங்களா? பைஸ்லி வந்து ஆல்ரெடி வந்து பேசிக்ஸில் பார்த்துருப்போம், அந்த மேங்கோ ஷேப்பில் வர்றது. இது வந்து எல். ஓகேவா? நம்ம ஆல்ஃபபெட் வந்து எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி சி யூஸ் பண்ணோம், இப்போ எல் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து டி யூஸ் பண்ணலாம். டி வந்து மேலே கீழேன்னு மாற்றி மாற்றி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நான் போடுற மாதிரி வெறும் டிசைனை மட்டும் போடாதீங்க, பார்டரோடு சேர்த்து சேர்த்து போடுங்க. ஓகேங்களா? இது மாதிரி டி வந்து மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். ஆல்ஃபபெட்ஸ் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். நம்ம ஐ யூஸ் பண்ணலாம், ஏ வந்து யூஸ் பண்ணலாம். டி வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம். சி இப்படி ஆல்ஃபபெட்ஸில் இருக்க சில நம்பர்ஸ்லாம் வந்து நம்மளால் டிசைன்ஸில் வந்து யூஸ் பண்ண முடியும். அடுத்ததும் பார்டர்ஸ் மட்டும்தான் போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து செகண்டில் பார்த்திங்கன்னா சி வந்து கீழே பார்த்த மாதிரி இருந்துச்சா, அடுத்ததில் வந்து சிஏ வந்து மேலேயும் கீழேயும் ஜாயின் பண்ண மாதிரி போட்டு அந்த சி மாதிரி வர கர்வ் லைன்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணி விட்டுறோம். இந்த மாதிரி இப்போ நம்ம 4 லைன்ஸ் கீழே போட்டிருப்போம்ல, இந்த மாதிரி தான் ஆல்ரெடி லைன்ஸ் போட்டிருப்போம் பார்டருக்கு. இந்த மாதிரி லைன்ஸ் போடுற இடத்துல அந்த சியோட அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்லலாம் வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணி விட்டுறணும். ஓகேங்களா? இது ஒரு டிசைன். நான் ஒரு 20 டிசைன் சொல்லுவேன், நீங்கள் வந்து இதை போடுங்க. தென் வந்து நீங்களே ஏதோ ஒரு டிசைன் க்ரியேட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இல்லாட்டி நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை வேறு எதுலேயாவது பார்த்து நீங்கள் ஒரு 5 டிசைன் நீங்களே வந்து போடணும். டிசைன்ஸ் வந்து இது மட்டும்தான் போடணுன்ட்டு கிடையாது, நம்ம ஃப்ளவர்ஸ் கூட வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா நான் லைன்ஸ் வந்து போட்டு டாட்ஸ் வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் வந்து யூஸ் பண்ணலாம். என்னென்ன யூஸ் பண்ணலான்னு மேக்ஸிமம் நான் சொல்லிடுவேன். இதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது டிசைன் போடணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து போடுங்க. ஓகேங்களா? டிசைன்ஸுங்க நம்ம க்ரியேட் பண்ணுறது தான். ஸோ வந்து நீங்கள் போடணுன்னு நினச்சிங்கன்னா வேறு ஏதாவது பார்த்து கூட போடுங்க எக்ஸ்ட்ரா போடுறதுக்கு. ஓகேங்களா? அடுத்து ஜிக்ஸாக்கில் வந்து நம்ம வேவியாக பார்த்தோம். இது வந்து ஜிக்ஸாக் வந்து அப்படியே இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் போடுற மாதிரி போட்டு சென்டர் எல்லாத்துலேயும் டாட் வைக்கிறேன். இது ஒரு மாடல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மாடல் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மாடலுக்கு இது மாதிரி மேலேயும் கீழே பார்டர் போட்டிருப்போம். போட்ட இதில் வந்து இப்படி ஹார்ட் போடுறோம். ஓகேவா?
ஃபஸ்ட்டு மாடலாக ஹார்ட் போடலாம். செகண்ட் மாடலாக வந்து நம்ம இன்வெர்ஸ் வைன் போட்டிருப்போம்ல, சேம் அந்த ஹார்ட் ஷேப் மாதிரியே ஒரு இன்வெர்ஸ் வைன் வந்து போட்டிருப்போம். அது வந்து நெக்ஸ்ட்டு மாடலில் வந்து நீங்கள் போடலாம். ஓகேங்களா? ஹார்ட் வச்சு ஒரு மாடல் போட்டுருங்க. அந்த ஹார்ட்டுமே வந்துட்டு ஹார்ட்டை வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு ஒவ்வொரு ஹார்ட்டுக்கும் மேலேயும் கீழேயும் கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பை ஃபில் பண்ணி விட்டுருங்க. அந்த சீலை எப்படி ஃபில் பண்ணுமோ அது மாதிரி இந்த ஹார்ட்லேயும் வந்துட்டு ஃபில் பண்ணி விட்டுருங்க. இடையில இருக்கிறத ஹார்ட்டை ஃபில் பண்ணாதீங்க. ஹார்ட் எம்டியாக இருக்கட்டும். ஹார்ட்டுக்கு சுற்றி இருக்கிற அந்த லைன் போட்டிருக்கோல்ல, அந்த லைனுக்குள்ளே கேப் இருக்குல்ல, அந்த கேப்பை ஃபில் பண்ணிடுங்க. அடுத்தது இன்வெர்ஸ் வைன்ஸு, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இதை வந்து போட்டுருங்க. ஹார்ட் இந்த மாதிரி ப்ளைன் ஹார்ட்டாகவும் போடலாம், இந்த மாதிரி இன்வெர்ஸ் வைனை யூஸ் பண்ணி ஹார்ட் போடலாம். ஓகேங்களா? மறந்துடாதீங்க, எல்லாத்துக்கும் மேலே கீழே பார்டர் போட்டு சென்டரில் தான் நான் சொல்கிற டிசைனை வந்து ஃபில் பண்ணணும். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா 2 லைன்ஸ் போட்டு ஒரு கேப் விட்டு போல்டு பண்ண போகிறோம். ஓகேங்களா? அந்த 2 லைன்ஸை வந்து போல்ட் பண்ணி சென்டரில் வந்து கேப் இருக்க மாதிரி இது ஒரு டிசைன். டோட்டலாக இப்போ 18 டிசைன்ஸ் வந்திருக்கு. அடுத்த டிசைன் பார்த்திங்கன்னா சர்க்கிள் கொடுக்குறேன். ஓகேங்களா? சர்க்கிள் வந்து கொடுத்துட்டு ஒன்று விட்டு ஒன்று சர்க்கிள் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஒரு சர்க்கிளை விட்டுட்டு இன்னொரு சர்க்கிள் ஃபில் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து போட்டுக்கலாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் பேசிக்கில் இருக்க பார்டர்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது உங்களுக்கு புதுசாக ஏதாவது நீங்கள் பார்த்தீங்கனாலும் நீங்களும் வந்து அதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க உங்களோட பேஜில். அடுத்த டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் ஜிக்ஸாக் வந்து போட்டுட்டு உள்ளே மட்டும் வந்து ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்து ஃபில் பண்ணி விட்டுறணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு முன்னாடி இதில் வந்து டாட் வச்சோம், இப்போ வந்து ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்து ஃபில் பண்ணுறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுருங்க. டோட்டலாக வந்து 20 டிசைன்ஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே பார்டர் மேலே கீழே போட்டு அதுக்கப்புறம் சென்டரில் வர இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க.